ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் யோசுவா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவார். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாத காரியம் என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்றே தீர்மானம் செய்யுங்கள் அப்படிம்பார். நீங்கள் யாரை வேணாலும் சேவிச்சுட்டு போங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ அன்றைய காலகட்டத்தில் யாரை ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா சுற்றிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதன் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி விடுவதற்கு ஏதுவான வழிவாசல்கள் நிறைய இருந்தது. அதனால் யோசுவா யாரை நீங்கள் சேவிக்க போறீங்கன்னு தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதே போல தான் இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம இருக்கிறோம். ஆனால் வேறு விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தரை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ நாம் அவரை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கண்ட கண்ட மனிதர்களை எல்லாம் நம்ம ஆவிக்குரிய தகப்பன்களாக நம்ம வைத்து கொண்டால் நம்முடைய முடிவு நரகத்துக்கு நேராக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. எப்படி பேதுரு காலத்தில், அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில், யூதா காலத்தில் கள்ள ஊழியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் மிக அதிகமாக பெருகி இருந்தார்களோ அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பெருகி இருக்கிறார்கள். அதுவும் புற்றிலிருந்து கிளம்புகிற அந்த ஈசல் போல பெருகி இருக்கிறார்கள். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சரியான ஆவிக்குரிய தகப்பன்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களை தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய தாய் தகப்பன்மாரை தேர்வு செய்யும் உரிமை நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ ஒரு அம்மா அப்பா கிட்ட நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த தேர்வு செய்கிற உரிமையை தேவனே எடுத்துக்கொண்டார். இந்த அம்மா கிட்ட இந்த அப்பா கிட்ட தான் இந்த மகன் பிறக்க வேண்டும், இந்த மகள் பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஆனால் ஆவிக்குரிய தகப்பனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையும் கடமையையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வேத வசனத்தின்படி ஆராய்ந்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்பொழுது பார்க்க போகிற இப்படிப்பட்ட ஊழியர்கள் போல பல ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க. நமக்கு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்கள நல்லா தெரியும். ஏன்னா 500 பாடல்களுக்கு மேலே எழுதி நாட்டுப்புற பாடல்கள்லேருந்து இன்னைக்கு வருகிற ட்ரெண்டிங் ஆகிற பாடல்கள் வரைக்கும் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அவரையும் கூட தற்கால சூழல் பாதித்திருக்கிறது அப்படிங்கிற நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஏன்னா லைட்டாக டான்ஸ் ஆடி கொண்டிருந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் இப்பொழுது அந்த புதிய ட்ரெண்டிங்க்கு தன்னை மாற்றி இருக்கிறத அவருடைய போஸ்டர்ஸு, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இதன் மூலமாக கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். பிளையிங் கிஸ் கொடுக்குறாரு. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு சங்கீதத்தை குறிப்பிட்டு இது லவ் சாங் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? தற்காலத்தில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதையெல்லாம் நாமும் பயன்படுத்தினாதான் இந்த உலகத்தில் நிலைக்க முடியும் அப்படிங்கிறத அவரும் கற்றுக்கொண்டு விட்டாரோ அப்படிங்கிற ஐயம் ஏற்படுகிறது. சரி, இப்போ இன்னொரு ஊழியக்காரரை குறித்து பார்ப்போம். என்னடா நம்ம ஊழியக்காரங்களை குறித்து குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு விலக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அலெக்ஸ். இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் தெரியுங்களா? ஆப்ரஹாம் சார்லஸை பின்பற்றி ரட்சிக்கப்பட்டவர். ஆப்ரஹாம் சார்லஸ் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லுகிற காட்சிகளும் நிறைய உண்டு. அப்போ இவர் எதை பார்த்து வந்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து வரல, ஆப்ரஹாம் சார்லஸை பார்த்து வந்திருக்கிறார். ஆப்ரஹாம் சார்லஸ் மரித்த பிறகு இவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? தன்னை ஆப்ரஹாம் சார்லஸ் போல கற்பனை செய்து கொண்டு ஆப்ரஹாம் சார்லஸாகவே மாறிவிட்டார். என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை உமக்கே. சூப்பர்யா, ஆர்டர் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை
3 4 விடுதலை நாயகன் வெற்றியை தந்துட்டார், எனக்குள்ளே வந்துட்டார். லலலலலா. என்ன ஆனந்தம். ஹே 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 ஹே. விடுதலை நாயகன் வெற்றியை தந்துட்டார், ஆமென் ஆமென் எனக்குள்ளே வந்துட்டார். ஆமென் ஆமென். என்ன ஆனந்தம். லாலா போட்டு முடிச்சிருவோமா? லலலலா. லா, லா, லா. எல்லாரும் என்ன மாதிரி செய்ய பார்க்கலாம்? லா, 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 லா. ஹே ஹே. லலலலா. லலலலா. லலலலலா. லலலலா. அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே இவர் ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டேஜில் உட்காருகிற ஸ்டைலு, மைக்கை கையில் பிடிக்கிற ஸ்டைல், பாட்டு பாடுகிற ஸ்டைல், பிரசங்கம் செய்கிற ஸ்டைல், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற ஸ்டைல், இது எல்லாத்துலேயுமே யாரை ஃபாலோ பண்ணுறாரு தெரியுமா? ஆபிரகாம் சார்லஸை ஃபாலோ பண்ணுறாரு. ஏன் அவரை ஃபாலோ பண்ணுறாருன்னா, அவர் திடீர்னு டான்ஸ் ஆடி அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொடக்கு போட்டு அற்புதங்களை செய்கிறது என்ன, மாம்பழத்தை வீசி அற்புதம் செய்கிறது என்ன, கர்ச்சிப்பை வீசி அற்புதம் செய்கிறது என்ன, இப்படி எல்லாம் செஞ்சோம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய முதுகு மேலே உட்காந்து சுவிசேஷம் சொல்கிறேன்னு பேசிட்டு, தன்னை தோள்களில் சுமக்க வச்சு சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாம் பல கூத்துக்களை அவர் ஸ்டேஜில் செய்ததை பார்க்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகன் நான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவர் சொன்னதை நானே நேரடியாக கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மனிதருடைய ரசிகனாக மாறி இந்த அப்போஸ்தலர் அலெக்ஸ் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தன்னை ஆபிரகாம் சார்லஸ் போல கற்பனை செய்து கொண்டு எப்படியெல்லாம் மாறி இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. இப்படி பல மனிதர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? திடீர்னு ஃபேமஸ் ஆகி வசனங்களை காசுக்காக விற்ற, அல்லது கள்ளத்தனமாக ஊழியம் செய்த, கள்ளத்தனமாக தீர்க்க தரிசனம் சொன்ன அதே வழிமுறைகளை பின்பற்றி இவர்களும் அப்படியே செய்து வளர்ந்து கொண்டு வருகிறத பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயம், இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இவங்க மனிதர்களை, விசுவாசிகளை, அவரை நம்புகிறவர்களை மிகுந்த கேட்டில் அமிழ்த்தத்தக்கதாக அவருடைய ஊழியம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மனிதர் பாட்டு பாடுறாரு பாருங்க, என்ன பாட்டுன்னு பாருங்களேன். கற்றுக்கொள்ள வேண்டும். நினைவு கூறுதலும் மறந்து போதலும் இரண்டு மனம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று என்று பக்தன் பாடுகிறார். இவர் யார் தெரியுமா? இவருடைய குருநாதருக்கு மிகப்பெரிய சிஷ்யராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சிஷ்யர்? யார் அந்த குருநாதர் அப்படின்னா, மதுரை ஜஸ்டின். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, சினிமா பாடல்களை பாடுகிறார். மாசிலா அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஆசை 100 வகை அப்படிங்கிற பாட்டு, இன்னும் நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். வெளியே வந்ததெல்லாம் சில பாடல்கள் தான். இப்போது சபை மக்கள் என்ன யோசிக்கணும் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் எதை செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. இவர் செய்கிறது சத்தியத்தின்படி சரியாக இருக்கிறதா, வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் வரப்போகிற காலத்தில் அவங்க சபைகள்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? இப்படி அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்பொழுது நாம் எல்லாருமாக இணைந்து இளையராஜா இசைத்த கவிஞர் வைரமுத்து பாடிய இந்த குறிப்பிட்ட பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் பெருகும், நம்முடைய உற்சாகம் பெருகும். அந்த வார்த்தைகளெல்லாம் கவனித்து பாருங்கள். அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கதாநாயகனை பற்றி சொல்லுகிற விஷயம் அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை சபை மொத்தத்தையும் பாட வைக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அப்போ கூட சபை மக்கள் யோசிக்க மாட்டாங்க, ஆமாம் நம்ம பாஸ்டரோடு சேர்ந்து ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? அதுதான முக்கியமான விஷயம். இப்படி எத்தனை ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்காக. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. 1 வார கேம்ப்பு, 10 நாள் கேம்ப்பு, 15 நாள் கேம்ப்பு, அதுக்கு 2000 கட்டணம், 3000 ரூபா கட்டணம். கூடி வருகிற வாலிபர்களை எப்படி அவங்க வசியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? தீர்க்க தரிசன ஆவி உன் மேலே இருக்குது, நீ பைபிளை எடுத்து திறந்து வாசிச்சின்னா கர்த்தர் உனக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார், அதை நீ தீர்க்க தரிசனமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஹிப்னாட்டிசம், மெஸ்மாரிசம் பண்ணி தங்களை போன்ற மனிதர்களை உற்பத்தி செய்து வெளியே அனுப்புகிறார்கள். இவங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தடியெடுத்தவங்கள தண்டல்கார மாதிரி பரிசுத்த வேதாகமத்தை கையில் விரிச்சு வச்சுக்கிட்டு கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார், இந்த பூமியில் இது நடக்க போகிறது, அது நடக்க போகிறது, அதுதான் எல்லாமே ஏற்கனவே பைபிளில் இருக்கு.
நம்ம பைபிளை ஒழுக்கமாக வாசித்தா எது நடக்கும் எது நடக்காதுன்னு அழகாக தெரிஞ்சுக்கலாமே. ஆனால் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் வஞ்சகமாக மனிதர்களை கொண்டே ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இவர்களுடைய சம்பாத்தியத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறான். இவர்களுடைய காசு பணத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறான். அது எல்லாம் வேறொரு மனிதனிடத்தில் சேர்கிறது. அப்போ சாத்தான் எவ்வளோ வஞ்சகம் பாருங்க. அப்படிப்பட்ட போதகர்களையும் தப்பு விட போகிறதில்லை. அந்த போதகர்களை நம்புகிற மனிதர்களையும் தப்ப விட போவதில்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற சபைகளை சினிமா தியேட்டர் போல மாற்றி வைத்திருக்கிற மனிதர்களை நம்பி சென்று கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல இருந்த சபைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? முதல்ல பாடின பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு இருக்கிற சபைகள் எப்படி இருக்கிறது? அதனுடைய ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி இருக்கிறது? இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி இருக்கிறது? அதனுடைய லைட்டிங்ஸ் எப்படி இருக்கிறது? முன்பெல்லாம் எப்படி இருந்தது? ஆனால் இன்றைக்கெல்லாம் உள்ளே போனால் அந்த பிரம்மாண்டம் நம்மை அப்படியே கவர வேண்டும். கவர்ச்சி நாயகர்களாக ஊழியர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க போடுகிற ட்ரெஸ்ஸு, அவங்க குடும்பத்தினர் போடுகிற ட்ரெஸ்ஸு மிக விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அங்கே ஏழை பாளைகள் வந்தாங்கன்னா எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்தோம், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுட்டு வெளியே போயிடுவாங்க போல இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எப்படி இருக்குது தெரியுமா? நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டு விடுகிற அளவுக்கு இருக்கும். இப்படி எல்லாம் பேசி பேசி உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எமோஷ்னலாக ஆராதிக்க வைக்கிறார்கள். அந்த எமோஷ்னலுக்கு ஆலயத்தில் இடமே இல்லை. வார்த்தையை வார்த்தையாக சொல்லிக் கொடுத்தால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். மனிதனுடைய வார்த்தை அல்ல. அதற்கு மாறாக இந்த உலகத்தையும் உலக செல்வங்களையும் நம்ம ஆசைப்படும்படி, விருப்பம் படும்படி, அது மேல் இச்சை கொள்ளும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எவ்வளவு கடுமையான மோசமான ஒரு விஷயம் தெரியுமா? அதனால் இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாராக இருக்க வேண்டும். இப்போ நான் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த சபை ஊழியர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக நான் வைத்திருக்கிற அந்த நபர் என்னை எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்? வெறுமனே காசு கொடுக்கவா, தசமபாகம் கொடுக்கவா, இல்லை ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுக்கும்போது நம்முடைய பெயரை முன்னால் சொல்லி கொண்டு வரவா, சபைக்கு தேவையான பொருள்களை மட்டும் வாங்கிக்கிறதுக்கா? அவருடைய போதனை எப்படி இருக்கிறது? சத்தியத்தின்படி இருக்கிறதா? அல்லது இந்த உலக வழக்கத்தின்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸு புகை அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்குதா? இல்லை வெற்று தீர்க்க தரிசனங்களை வீசி கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு பேசி கொண்டிருக்கிறாரா? இல்லை வாக்கு தத்தங்களை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறாரா? அவருடைய வாழ்க்கை சபை மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதா? அவருடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கிறதா? இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஓட வேண்டியது, ஆவிக்குரிய சபைக்கு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி, அவருடைய வரங்கள் வல்லமைகள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஏமாற்றுகிறவர்களும் இருக்கிறாங்க. வரங்களை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஏமாற்றிடலாம். ஆனால் கனிகள் என்ன இருக்குன்னு சொல்லி தேடினா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சரியாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் இந்த செய்தியின் மூலமாக பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். அவர் இந்த உலகத்திலே சரியான ஆவிக்குரிய தகப்பன்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தகப்பன்கள் ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம், சரியான வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவராக இருக்கலாம், கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசாதவராக அவர் இருக்கலாம். ஆனாலும் அவரை பின்பற்றுங்கள். சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற, எமோஷ்னலாக கர்த்தரை ஆராதிக்க வைக்காம கர்த்தரோடு கூட வார்த்தையின் மூலமாக இணைக்கிற அப்படிப்பட்ட தேவதாசர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேடுங்க, வேறு வழி கிடையாது. இந்த உலகத்தில் தேடிதான் சரியான நபர்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். தேடிதான் சரியான ஆவிக்குரிய சபைகளை கண்டுபிடிக்க முடியும். இதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். அந்த ஆலோசனையில் சரியாய் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.